கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. என்னடா இந்த காலத்துலயும் புருஷன் காலெல்லாம் விடுறாங்களேன்னு பாக்குறீங்களா? இவங்க டிவில சீரியல்லாம் பாக்குறது இல்ல. இவங்க 2 பேரோட ஒரே ஆசை அவங்க பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான். இப்ப கூட பொய் சொல்லிதான் ஒரு பொண்ணை காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமா ஆமா. மாப்பிள்ள அது என்னடா மேல பூ தொங்குது? என்ன கல்யாணத்துக்கு மூடு செட் பண்றீங்களா? இதுல சிக்னல் வேற. எப்படி உங்களுக்கு வேற வேலை? இருடா. எப்படி 6 மாசமா ஒரு பொண்ணை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒத்த கால நிக்கிறான். பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் அதானே? எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க பொண்ணை கூட பிடிக்கல, உங்க பொண்ணு சுத்தமா பிடிக்கல. போச்சு போச்சு. கண்ணு ராஜா, என்னப்பா கடைசியா ஒரு தடவை சொல்றேன், என் சேனல் நம்பர் 1 சேனல் ஆக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி யாராவது கல்யாண பேச்சு எடுத்தீங்க அவ்வளவுதான். ராஜா, இப்படி கல்யாணமே வேண்டான்னு லட்சிய புருஷனா வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ராஜாவோட கூஜா பேரு கல்யாணம். காளி பேக்கரியோட ஓனர். இவர் பேர்ல மட்டும் தான் கல்யாணம் இருக்கே தவிர இவர் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. பூர்வ ஜென்ம சாபத்துக்கு பரிகாரம் செஞ்சாதான் இவரு கல்யாணம் நடக்கும்னு ஒரு ஜோசியக்காரன் அடிச்சு சொல்லிட்டான். இது ஒரு பொன் மாலை பொழுது பாட்டு போனா உனக்கு பொறுக்காத. என்ன ஆபீசர், நம்ம சேனலோட பட்ஜெட் மீட்டிங்க்கு டை கட்டாம வந்திருக்கீங்க? டை கட்டலன்னா 50 ரூபா ஃபைன். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 8 to 10 பவர் கட் எம்டி சார். அதான் அயன் பண்ண முடியல டைய. அந்த வேலை அயன் பண்ணிக்கலான்னு தோ பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். டைய கூட அயன் பண்ணி கட்டிக்கிட்டு பட்ஜெட் மீட்டிங்க்கு போற அளவுக்கு இவங்க பிசினஸ்ல என்ன கிழிச்சாங்கன்னு பாக்குறீங்களா? சுட்ட செய்திகள் வாசிப்பது உங்கள் அழகு ராஜா. மாமாவிடம் மயங்கிய ஹேமா போலீஸ் கமிஷனரிடம் பரபரப்பு புகார். பூக்கள் என்றால் மணக்கும். நேயர்கள் அனைவருக்கும் இந்த கல்யாணத்தின் வணக்கம். இவ்வளவு பிரமாதமா பேசுறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?